தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தென்பாண்டிய மன்னனுடைய மடியிலே பிறந்த கலைதான் இந்த வில்லுப்பாட்டு. ஆனால் இந்த வில்லுப்பாட்டை எடுத்து செய்து வரக்கூடிய புலவர்கள் அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒழுங்கா வில்லடிச்சவன் ஸ்ரீராமன் தான், அவன்தான் இந்திய கதாநாயகன். ராமாயணத்தை பாடு பெரியவா சொன்ன உடனே அப்பாவுக்கு அப்படியே ஒரு தனி மகிழ்ச்சி. தெய்வத்தின் குரலை படித்து பாருங்கள், ஞானக்கடலை கொட்டி இருப்பார். சங்கீத நாடக அகாதமி விருது மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால் கிடைத்த ஒரு அற்புதமான விருது. வில்லிசைக்கு மகோன்னதமான சிறப்பு. நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் கீழே அமர்ந்திருக்கிறோம் என்பதற்காக அந்த பேண்ட் மாட்டிய தோற்றத்தோடு அந்த உடையோடு எங்களுக்கு இணையாக கீழே அமர்ந்து கேட்ட பணிவு, அதே அப்பா, இமயமலையோடைய உயரம் கூட சற்று குறைந்து விட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு அதையும் மிஞ்சிய பண்பாட்டு உயரம். காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னால அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. அப்போ இந்த பாட்டை அப்படி ஊன்றி கேட்டிருக்கிறார் கலைவாணர். அப்புறம் கலைவாணர் பேசும்போது சொல்கிறாராம், நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் தலைமை தாங்கினதுக்குன்னு சொன்னீங்க. நான் கேட்குற பரிசை நீங்கள் தர முடியுமா? அது உயிருள்ள பரிசு. ஒரு பாட்டு பாடின ஒரு குட்டி பைய ஆறுமுகம்னு, அந்த ஆறுமுகத்தை எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு பரிசாக கொடுப்பீங்களா? ஹிந்து தமிழ் இசை நேயர்களுக்கு பாரதி திருமகனின் பணிவான வணக்கம். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணுன்னா அதுக்கு பேர் நினைவுகள்னு பேர். ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம வைத்திருக்கிற நினைவுகள் தான் நமக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும், அவர்கள் நமக்கு தரும் அனுபவமாகவும் இருக்கும், எதிர்கால தலைமுறைக்கு பெரிய பரிசாகவும் இருக்கும். அந்த மலரும் நினைவுகளை, வில்லிசை நினைவுகளை, வில்லி நினைவுகளை 50 வருட காலம் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா என் தந்தையார் அவர்களோடு நான் பெற்ற அனுபவம்தான், அவர்கள் கற்றுக் கொடுத்த மேடை பாடங்கள் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி இப்படி ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியோட மகிழ்ச்சியோட நான் இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகின்றேன். சந்தையாக நமதிந்தியாவில் பிறர் வந்து புகுந்து சுகம் சுழண்டா வண்ணம் வந்த சுதந்திரமே நமக்கென்றும் சுகம் தருமே.